அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இது பார்த்திங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சதுங்க. அன்றைக்கி செம்ம மழைங்க. மதியத்துக்கு மேலே நைட்டு வரைக்குமே பெய்த வண்ணம் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. மழை பெய்கிறது கூட பெருசு இல்லைங்க. வெளியிலையும் போக முடியல. வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதிரி மந்தமாக சோம்பேறித்தனமாகவே இருக்குது. எந்த வேலையும் செய்யவும் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டுமான்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா வேலைகளை செஞ்சு தானே ஆகணும். ஒரு 3-4 நாளாகவே பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்காமலே சுற்றிட்டுருக்கேங்க. அந்தந்த டைமுக்கு வேண்டியதை தட்டி தட்டி சேர்த்துட்ருக்கேன். அது கொஞ்சம் கடுப்பான வேலைங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அதை அரைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அது தட்டி தட்டி சேர்க்குறது செம்ம கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உட்காந்து உரித்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான் ஞாபகம் வருது, நான் எதையுமே ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் லைட்டாக வயிற்றுக்குள்ளே பசி ஆரம்பிக்கும்ல, அப்போ தான் தோணுது, ஐயோ என்னடா சமைக்கிறது ஸ்நாக்ஸுக்கு அப்படின்ட்டு. நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், ஒரு வேளை நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த பயிறு வகைகளை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணங்க. 1 மணி நேரம் அப்படியே ஹாட் பாக்ஸ்லேயே அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே மூடி வச்சுட்டேன். பார்த்தா நல்லா ஊறி வந்திருந்தது, நல்லா உப்பி வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய வேலைகள் எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நாளைக்கான ப்ரிப்ரேஷன் தான். நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது, இட்லி மாவு அரைச்சி வைக்கிறது, அப்புறம் காய்கறிகள்லாம் கட் பண்ணி வைக்கிறது, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுருவோன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஹெல்த்தியாக காலையில் டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்து அனுப்புகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஒரு குழம்பு, ஒரு பொரியல், இல்லை வெரைட்டி ரைஸ், ஒரு பொரியல், பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி வச்சு கொடுத்து அனுப்பிடுவோம். ஆனால் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ஹெல்த்தியானதாக கொடுத்து அனுப்பணும் அப்படின்னும் நமக்கு ஒரு கடமை இருக்குல்ல. அதுக்கு பார்த்திங்கன்னா சில ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிறுதானியமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாரம்பரிய அரிசியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கழுவி நம்ம மாடியில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சும் வைக்கலாம். ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக தானியங்கள் அரிசி வகைகள் இதையெல்லாம். அப்படி இல்லை, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போ எங்கிட்டு நம்ம போயிட்டு மாடியில் காய வச்சு அதை மில்லில் கொடுத்து அரைக்கிறது. ஸோ பல்கான அமௌண்ட்லாம் இப்போ பண்ணவே முடியாதுங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கருப்பு கவுனி அரிசி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தண்ணியில் அப்புறம் வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துட்டேங்க. எனக்கு காய வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் ஈவினிங்க்கு மேலே தான் இதை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நம்ம டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி ஆனால் ஈரப்பதம் இருக்கும், ஆனால் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா வற்றி போயிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடாயில் போட்டு நல்ல அது பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடித்து வரும். அந்த அளவுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணிக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாதி தான் போட்டு அரைச்சி வச்சேன். அதுவும் நான் மைய அரைக்கலைங்க, கொஞ்சம் திப்பியாக கொரகொரப்பாக தான் அரைச்சேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டுகிட்டே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதில் இனிப்பு கஞ்சியும் செய்யலாம், இல்லைன்னா உப்பு போட்டு நம்ம வெறும் கஞ்சியாகவும் குடிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அரிசியோ எந்த சிறுதானியமோ வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டு டின்னருக்கான வேலை தான். நைட்டு டின்னருக்குமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சீக்கிரமாக தான் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு 6 o'clock, ஆமாம் 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படின்னா நைட்டில் சிறுதானியம் ஏதாச்சும் எடுத்துப்போம். லேட்டாக வராங்க அப்படின்னா லேட் நைட் நம்ம சாப்பிட்றோம் ஒரு 8:30 மணிக்கு மேலே அப்படின்னா சிறுதானியம் கண்டிப்பாக செரிக்காது.
ஸோ நம்ம ஒரு 7:30க்குள்ளே 6:30க்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிறுதானியத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் இருக்குல்ல, அந்த ரவை தாங்க, அந்த குருணை ரவை தான். ஸோ அதில் தான் இன்றைக்கி நான் உப்புமா மாதிரி கிண்டி இருக்கேன். நம்ம வழக்கமாக பண்ணுவோம்ல, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து நார்மலான ரவை வெள்ளை ரவைன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இது சிறுதானியம் அப்படின்றதால 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா தண்ணி கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்ப்போம். இதில் அப்படி இல்லை, முதலையே ரவை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இது வந்து கட்டி பிடிக்காது, கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கும், கட்டி பிடிக்காது. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடும். நமக்கு நல்லா ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் லிக்யூடாக மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி வேணும்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். சாம்பார் இருக்குங்க, மதியம் வச்ச சாம்பார், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் சட்னி தான் வேணும், அதுவும் வேர்க்கடலை சட்னி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி, இப்படி கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக ஹெல்த்தியாக செய்கிறோம் அப்படின்னும் போது சாப்பிடுவாங்க. ஸோ சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாலியும் காய வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மழை குளிர்காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுமே பார்த்திங்கன்னா டைல்ஸு மொசைக்கு மார்பிள் இந்த மாதிரி தான் நம்ம வீடெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த டைல்ஸில் கால் வச்சாலே ஏதோ ஐஸ் கட்டியில் கால் வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து கட்டிலில் படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோவா நம்மளுக்கு குளிர் தெரியாது. ஆனால் நம்ம டைல்ஸ்க்கு மேலே வெறும் பாய் மட்டும் போட்டுட்டு படுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சில்னஸ் நம்ம உடம்புல ஏறுதுங்க, ஒரு செம்ம குளிராக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து கீழே பிளாங்கெட்டு இல்லைனா பெட்டு அந்த மாதிரி போடலாம். இல்லை என்கிட்ட பிளாங்கெட்லாம் இல்லை அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறதை இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஏதாச்சும் வேஸ்ட்டான சாரீஸ் இருக்கும்ல, அந்த சாரீஸு பழைய சாரீஸ் இருக்கும்ல, அந்த ஒரு 2-3 சாரியை பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா 2ஆக மடிச்சும் நம்ம கையிலையுமே தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கொடுத்து டெய்லர்கிட்ட தைச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து நல்ல ஒரு கதகதப்பை கொடுக்குங்க. சில்னஸ் வந்து டைல்ஸ்லேருந்து நம்மளுக்கு பாய்க்கு வராது. ஸோ அதை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே பாய் விரித்து நம்ம மேலே வந்து படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சில்னஸ் தெரியாது. நிறைய காரை வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா அதான் தர வீடுகள் இருக்கும் இல்லையா, அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் ஓதம் வரும். ஸோ அதுவுமே நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குளிர் ஜுரம் கோல்டு காஃப்லாம் வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு பைசா செலவில்லாமல் ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ காலையில் இது எடுத்த விலாகுங்க. காலையிலேக்கு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம அரைச்சோம்ல அந்த மிக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி தண்ணியில் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு. அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நான் அப்படியே தான் இன்றைக்கி வந்து குடிக்க போகிறேன். ஸ்வீட் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வழக்கமாக அரிசி வச்சுட்டு அடிக்கடி கலந்து விடுவோம்ல, அதே மாதிரி தாங்க இதுவுமே அரிசி தானே. ஸோ கலந்து விட்டுட்டே இருந்தான்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.